10 வருடத்துக்கு பிறகு நடக்க போகும் அதிசயம். இப்போ மிஸ் பண்ணிட்டா அப்புறம் 7 வருடம் வெயிட் பண்ணணும். 16/5/2026 வைகாசி கிருத்திகை சனி அமாவாசை. இந்த நாளில் நடக்கும் சத்ரு சம்ஹார திரிசதியில் கலந்து உங்களுடைய 3 பிரச்சனைகளை எழுதி கொடுத்து கட்டணமின்றி மந்த்ராக்னி சம்ஹார பரிகாரம் செய்யுங்கள். நேரம் மதியம் 1:30 மணிக்கு. இடம் வெற்றி கிருஷ்ணா மால், மேற்கு மாம்பலம். கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உடனே பதிவு செய்யுங்கள். 7305497423. ஆன்லைன் மூலம் சங்கல்பம் செய்ய www.pwajahomam.org. ஆன்லைன் மூலம் சங்கல்பம் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணவும். நமசிவாய. இன்னைக்கு இது 2வது வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரே நாள்ல 2 வீடியோ. ஏன்னா எனக்கு நாளைக்கு நீங்க வேற ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால இன்னைக்கே இந்த 2மே பார்த்துடலாம், உங்களுக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. சரி, நம்ம விஷயத்துல வந்துடலாம். இப்ப இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும், அதாவது 13ஆம் தேதி டைம் எப்ப ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா மணி 1:30 ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 13:31 மத்தியான வேலையில 13:31 இந்த டைம் ஸ்டார்ட் ஆகுது. வழக்கம் போல 12க்கு 1 நிமிஷம் முன்னாள் வரைக்கும் இந்த ஒரு டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே நான் ஏற்கனவே சொன்ன ரூல்ஸ் தான். இன்டர்நேஷனல் பீப்புள்லாம் உங்களுடைய கண்ட்ரி, உங்களுடைய சிட்டி ரெண்டுமே போடுங்க. அதுக்கு முன்னால நீங்க கமெண்ட் பண்றதுக்கு முன்னால தயவு செய்து டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இல்ல அப்படி நான் ஆட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க போடலாம். அந்த மாதிரியான விஷயமாக போட்டா உங்களுக்குமே வந்தது என்ன இதோ நான் அதோடைய அந்த டைமிங் அனுப்பிடுறேன் யாருக்கெல்லாம் இருக்கோ அது. ஸோ இந்த ஒரு நாள்லேயே இந்த புதன்கிழமை அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயத்தினால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா எல்லாரும் நிறைய பேர் கேட்கறது படிப்புன்னு கேட்டுட்டே இருக்காங்க. படிப்புக்கு நான் எதுவும் ரெமெடிஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்சங்லேயே அது மாதிரி தான் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இது படிப்புக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இல்லாமல் பொதுவாக ஞானத்திற்கு, ஹையர் நாலேஜ் அப்படின்ற மாதிரி, ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி, எல்லா விதமான ஞானம், சீக்கிரமா மெமரைஸ் பண்றது, படிக்கிறான் ஆனா படிக்கிறத மறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை படிக்கிறத மறக்காம இருக்கிறதுக்கு, தேர்வில் நல்ல மதிப்பெண், உயர் படிப்பு போவதற்கு, எல்லா விஷயத்துக்கும், உங்களுக்கு அரசு தேர்வு ஏதாவது எழுதுறதுன்னா அதுக்கு, எல்லா விஷயத்துக்குமே இது ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்டர்வியூ போறதுனா கூட நீங்க இந்த நாள்ல செய்யக்கூடிய விஷயத்தினால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய நாலேஜ் அப்படிங்கிறது பன்மடங்காக பெருகும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஜோதிட ஞானம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் யாருக்காவது தேவைப்படுதுன்னா அந்த விஷயம் நல்லா வளரும். சரியா? ஏன்னா எப்பவும் பணத்தை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கோமே, பணம் தான் இதுல கண்டிப்பா கண்ணாபின்னான்னு வரப்போகுது. பட் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அதை எதுக்கு சொல்லணும்ன்றதுனால எப்பவுமே அதையே சொல்லிட்டு இருக்கோமேன்னு மற்றதெல்லாம் சொல்றேன். அடுத்ததா பார்த்தோம்னா தோல் நோய்கள் அப்படின்ற மாதிரி லங்ஸ் ரிலேட்டட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகும். தோல் நோய்கள் எல்லாமே சரியாகும். ஏதாவது வந்ததுன்னா தோல் நோய்கள் உங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம மருத்துவம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் லங்ஸ் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, தோல் நோய்கள், எந்த ஒரு நோய்க்குமே மருத்துவம் கண்டிப்பாக தேவை. மருத்துவத்தினாலும் கட்டுப்படாத எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு இருக்கின்றன. அதனாலதான் காலங்காலமா மாத்திரை சாப்பிட்றவங்கள நம்ம பார்த்துருப்போம். ஸோ தோல் நோயின்னு சொல்லும்போது என்ன, உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஏதாவது இருந்ததுன்னா, பெயின் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கூட உங்களுக்கு போகும். அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல்ல ஏதாவது இருக்கக்கூடிய தோல் சார்ந்த வியாதிகள், எந்த வியாதிகள் இருந்தாலும் இப்பொழுது செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினால போகும். இதுவுமே இந்த ஒரு மாதத்துல 2-3 நாட்கள் இருக்கின்றன என்று நினைக்கிறேன். எதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. ஐ எம் நாட் ஷியோர். நான் இந்த ஒரு நாள் மட்டும்தான் கரெக்டா செக் பண்ணேன். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்க, அது தவறான நேரத்துல கொடுத்துட்டீங்க, அல்லது யார்கிட்டயாவது நீங்க பணம் வாங்கியிருக்கீங்க, அது லோனாவே இருக்கட்டும், தவறான நேரத்துல கையெழுத்து போட்டீங்க, தவறான நேரத்துல வாங்கியிருக்கீங்க. இஎம்ஐ எல்லாம் நமக்கு எப்ப கிரெடிட் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. அதாவது ஃபுல் லோன் அமௌண்ட் எப்ப கிரெடிட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம கையெழுத்து போடுறது கரெக்டான டைம்ல கையெழுத்து போடலாம். அந்த லோன் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது கரெக்டான நேரத்துல கையெழுத்து போடலாம்னு வச்சுக்கோங்க. அதுவுமே நம்ம தப்பா பண்ணிட்டோம். இல்ல யார்கிட்டயாவது நம்ம லோன் வாங்கிட்டோம், இல்ல கிரெடிட் கார்டுல ஏதாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டோம். கிரெடிட் கார்டுல எந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணாலுமே அது கடன் தானே. அந்த கிரெடிட் கார்டுல ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றோம், அப்படி பண்றது தவறான நேரத்துல ஆயிடுச்சு. அப்போ நமக்கு கடன் அப்படிங்கிறது இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும், நிக்கவே நிக்காது. பயங்கரமா அதோடைய வட்டி மட்டும் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தவறான நேரத்துல கடன் கொடுத்துட்டோம், யாராவது கேட்கறாங்க, அர்ஜென்ட்டா நம்ம கடன் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டோம், அது திரும்பி வரல அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த பிரச்சனைகள்லாம் இதனால சரியாகும். பணப்புழக்கம் எனக்கு இருக்கு ஆனா குறைவா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இதை செய்வதன் மூலமாக நல்ல பணப்புழக்கம் இருக்கும். டெய்லியே எனக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்குன்னு இப்பவே நம்மளுடைய மணி மந்த்ரா பார்த்துட்டு அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். ஆனா இந்த ஒரு விஷயம் செய்வதன் மூலமாக இன்னுமே உங்களுக்கு பணப்புழக்கம்ன்றது அதிகமா வரும். அது ஒரு விஷயம். அதே போல அடுத்ததாக பணப்புழக்கம் எனக்கு நிறைய இருக்கு, ஆனா பணம் விரயம் ஆயிடுது அப்படின்னா அந்த பணம் விரையாகிறது கண்டிப்பா நிற்கும். அதே மாதிரி எனக்கு சேல்ஸே இல்லை, எனக்கு மார்க்கெட்டிங் எனக்கு இல்லவே இல்லை. நான் எதையா ஒரு சொல்றேன் ஒரு விஷயத்தை, எனக்கு நான் மார்க்கெட்டிங்ல எவ்வளவு டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் எதையா ஒரு விஷயத்த சொல்றேன், சாதாரணமா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்கிட்டையுமே நான் ஏதாவது ஒரு விஷயம், ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், லவ்வரா இருக்கலாம்,
கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் என்னவா இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாரா இருக்கலாம், இன்லாஸா இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க கிட்ட நான் எதை சொன்னாலுமே அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. என்னுடைய ஒரு விஷயம் வந்து சரியான ஒரு முறையிலே போய் சேர மாட்டேங்கிறது அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே, அதுக்கு எல்லாமே இந்த ஒரு நாள்ல நீங்க செய்யக்கூடியது சிறப்பா இருக்கும்னு வச்சுக்கலாம். இதுல முக்கியமான விஷயம், நான் ஏன் இதை இன்னைக்கே சொல்றேன், 2வது வீடியோவா அப்படின்றதுக்கு இன்னொரு காரணமே இருக்கு. ஆக்சுவலா 14th இல்லையா, அன்னைக்கு நீங்க 2-3 விஷயங்கள் செய்ய வேண்டியதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இப்ப நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க 14th நீங்க ரிப்பீட் பண்ணணும். ஆனா அப்ப வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 14th நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா எப்ப ஒரு காலையில ஒரு 12:30 மணி, அதாவது மிட் நைட்ல வந்து நீங்க 11:59 சொன்னேன் இல்லையா, 12:30 மணிக்கு திருப்பி இந்த ஒரு யோகம் ஸ்டார்ட் ஆகுது. காலையில 11:20 வரைக்கும் இருக்கு, வேணா நீங்க இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதத்திலே 2 நாட்கள் இருக்கு, ஒரு நாட்கள் இருக்கு, ஒரே ஒரு நாள் தான் இருக்கு அதுக்கப்புறம். ஸோ இதுல எப்படி நீங்க செஞ்சாலுமே சரி, நான் யூஸ்வலா இப்ப நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுல பெருசா உங்களுக்கு டவுட் வராது. இப்ப நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், பண விரயம், பணப்புழக்கம் அதிகரிக்க, பண விரயம் நிற்க அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம். இந்த ஒரு நாள்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப ஃபோக்கஸ்டா நல்ல இன்டென்ட்டோட நீங்க கேட்கறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலன் ரொம்ப ஃபாஸ்டா வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா விஸ்தார ஸ்தாவரஸ்தானம் பிரம்மாணம் பீஜம் அவ்யயம்னு ஒரு மந்திரம் இருக்கு, அதுவுமே நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னால கொடுத்தது. அதை நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா நிறைய தடவை அதுக்கு நல்ல ஒரு பலன் இந்த ஒரு நாள்ல கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரியா? அடுத்ததாக இந்த ஒரு நாள்ல எந்த ஒரு நாராயணர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, எந்த ஒரு நாராயண வழிபாடு செஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரும். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 மந்திரங்கள் நாராயண மந்திரம் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா 6ஆம் இடம், ஜோதிட ரீதியாக 6ஆம் இடத்துக்கு உண்டானது. கடன், அதே மாதிரி எதிரி, பணம் சார்ந்த பிரச்சனைகள், அதே போல வந்து நோய், இதெல்லாம் தீரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு விஷ்ணு மந்திரம். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா திடீர் சரிவு, வாழ்க்கையிலே மரணத்திற்கு ஒப்பான நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் சரியாகிறதுக்கு இன்னொரு நாராயண மந்திரம். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட விரயம், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், நம்மளுடைய பேர் விரயம் அப்படிங்கிறது வந்து பணம் மட்டும் கிடையாது. விரயம்னா நம்ம பணம் நினைச்சுக்கிறோம். நம்மளுடைய பெயர், புகழ், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே விரயமாகுது அப்படின்ற மாதிரி. நம்மளுடைய எடுக்கிற எஃபர்ட்லாம் விரையாகிறது. பணம் போனா திரும்பி வந்துடும், எஃபர்ட்லாம் காலம் போச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ அத்தனைக்குமே உண்டான மந்திரம் தான். அதுல வந்து அந்த அது வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு உண்டானது. அந்த 12ஆம் இடத்துக்கு உண்டான ஒரு மந்திரம் நமக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி. யாருக்காவது 6ஆம் இடத்த அதிபதியோடைய ஒரு தசா புத்தி நடந்துட்டு வந்தாலோ, அல்லது 8ஆம் இடத்து அதிபதியோட தசா புத்தி நடந்துட்டு இருந்தாலோ, 12ஆம் இடத்து அதிபதியோட தசா புத்தி நடந்தாலோ, இந்த 3 மந்திரத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அப்போ அந்த 12ஆம் இடத்துக்கு உண்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த தசாபுத்தியில இருக்கிறவங்களும் சொல்லலாம். இந்த ஒரு நாள்ல சொன்னா ஜென்ரலாவே நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு சரிவு, விரயம், கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கும். நாராயணர் கோயில்ல போயிட்டு துளசி மாலை வாங்கி கொடுப்பது அட்டகாசமா பணம் சேர உதவும் இந்த ஒரு நாள்ல நீங்கள் செய்தீர்கள் என்றால். ஸோ அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாளிலே மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது எழுதினா ஃபர்ஸ்ட் கிளாஸா உங்களுக்கு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு நாள்ல நம்ம சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தா, இது எழுதினா நல்ல பலன் தரும்னே நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பாருங்க அப்படின்றது தான். சரியா? ஏன்னா நான் ஒவ்வொன்றையும் நான் ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொன்றும் புதுசாக சொல்லிக்கிட்டே இருந்தாலும் உங்க டைம் கன்சம்ஷன் வந்து ஏகப்பட்டது ஆயிடும். நான் வீடியோல முடிஞ்சோன்னா நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, பாருங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா அதுல பலன் தந்த முறைகள் எல்லாமே. அந்த இதுல ஏதாவதோ இல்ல உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்ததுலையோ இல்ல வேற யாராவது கொடுத்ததுலையோ ஏதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்ததுன்னா ஏஞ்சல் நம்பர்ஸோ எதுவா இருந்தாலுமே இந்த ஒரு நாள்ல பச்சை கலர் பேனால எழுதலாம். கையில எழுதிக்கிறதுங்கிறது செகண்டரி. பேப்பர்ல எழுதணும். ஒரு பேப்பரோ 2 பேப்பரோ 3 பேப்பரோ எழுதலாம். 5 பேப்பர் வரைக்கும் எழுதினீங்கன்னா அட்டகாசமான பலன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேப்பர் நான் சொல்றது வந்து A4 ஷீட் கிடையாது. சாதாரணமா ஒரு நோட், ஒரு 40 பேஜஸ் நோட்டோ 80 பேஜஸ் நோட்டோ எடுத்துட்டு எழுதிட்டு வருதுங்கிறது பலன் தரக்கூடியதா இருக்கும். உங்களுடைய எதிர்கால சிந்தனைகள், உங்களுக்குன்னு கோல்ஸ் இருக்கும்ல, எனக்கு நான் வந்து இதை அடைவேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு, அப்படி அடையக்கூடிய விஷயத்தை, அப்படி அடைவேன் என்ற ஒரு வைராக்கியமான ஒரு விஷயத்தை இந்த ஒரு நாள்ல நீங்க பேப்பர்ல எழுதி வச்சீங்கன்னா அது அப்படியே நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகும். இந்த நாள் ரொம்ப ரொம்ப வீரியமான நாள். அதனால உங்களால வந்து எந்த ஒரு நெகட்டிவ் வார்த்தையும் இல்லாம நடந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி இல்லாம இதை நான் செய்வேன் இந்த ஜென்மாவில், இந்த ஒரு நாளிலே, இதுக்கு வந்து நான் வந்து ஒரு வவுச் எடுத்துக்கிறேன், கண்டிப்பான முறையில நான் இதை வந்து செய்வேன், வெகு சீக்கிரம் செய்வேன், ஒரு வாரத்துல செய்வேன், ஒரு மாசத்துல செய்வேன், ஒரு வருஷத்துல செய்வேன், எந்தெந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கோ அப்படி தனித்தனியாக பிரித்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து வரலாம். அதெல்லாம் நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும். அடுத்ததாக நான் ரொம்ப காலத்துக்கு முன்னால ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால ஃபேஸ்புக்கில் இருந்த பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வெத்தலையை வந்து எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல வெத்தலையை எடுத்து காம்பெல்லாம் எதுக்கு இல்லை வேண்டாம், அது மேலே கொஞ்சமா வந்து நெய் தடவிக்கோங்க. நெய் தடவி ஒரு ஜிப்லா கவர்ல போட்டு அதை கேஷ் பாக்ஸ்ல வைங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அந்த புதன்கிழமை தூக்கி போட்டு வேணா ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கொடுத்துருந்தேன். அதுவுமே நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா. ஸோ அந்த ஒரு மெத்தடை இந்த நாளில் செஞ்சது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா அகைன் வந்து ஒர்க் ஆகும்.
நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதை அப்படியே காஞ்சி போக விட்டுறக்கூடாது. அதுல ஏதாவது ஜிப்லாக் கவர்ல போட்டு வைங்க. இல்ல நீங்க சும்மா அப்படியே போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஏரியோ அல்லது வேற ஏதாவது பூச்சியோ வந்ததுன்னா உங்க பணத்தையும் சேர்த்து கப்பிட்டு போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கள். கொய்யா பழம் வாங்கி இன்று யாருக்காவது நீங்கள் தானம் செய்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். சரியா? இப்ப நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, எனக்கு வந்து கொய்யா பழம் கிடைக்காது, நான் என்ன பண்றேன்னா கொய்யா பழம் மாதிரியே விதை இருக்கிற ஏதாவது ஒரு பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மாதுளம் பழம் கூட தான், அது மாதிரி ஏதாவது விதை இருக்கக்கூடிய பழமா இருந்தா அதை வாங்கி யாருக்காவது ஒரு 4 பேர் கொடுங்க. அதுவுமே நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும். இந்த ஒரு நாளிலே பசு, ஆடு இந்த 2 விஷயத்திற்குமே நீங்கள் வந்து கீரைகள் கொடுப்பதுங்கிறது சூப்பரா பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். காலில் செருப்பு இல்லாமல் கொடுக்கணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா மனிதர்களுக்கு நீங்கள் வந்து கீரை சாதங்கள் கொடுப்பது நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடியதா இருக்கும். பறவைகளுக்கு குறிப்பாக கிளி எல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சென்னையிலே பேரட் மேன் அப்படின்லாம் இருக்காரு. ஸோ அப்போ அந்த மாதிரி யாராவது தமிழ்நாட்டு வெதர் மேன் மாதிரி பேரட் மேன்லாம் இருக்காங்க, நிறைய கிளிகளை வந்து பாதுகாப்பவர். அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏதாவது நீங்க கொண்டு போய் டொனேட் பண்றதோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புறாவோ கிளியோ அல்லது வேற காக்காய்க்கு முதல் கொண்டு எந்த பறவைகளுக்கு உணவோ நீரோ வைக்க முடிந்தால் அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த ஒரு நாள்ல வீட்டுல துளசி வாங்கிட்டு வந்து வச்சீங்கன்னா, ஆல்ரெடி எங்க வீட்டுல துளசி இருக்கு அப்படின்னா இருந்தாலுமே வந்து வேற ஏதாவது ஒரு துளசி வாங்கிட்டு வீட்டுல கொஞ்ச நாள் வச்சு வளர்த்திட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கோயில போய் வைக்கிறது கூட நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த கோவில் புராதனமான மகாவிஷ்ணுடைய கோயிலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கும். இல்லாத பட்சத்துல மணி பிளான்ட் இந்த நாள்ல வந்து பச்சை கலர் பாட்டில் மணி பிளான்ட் வந்து வாட்டர்ல போட்டு வைங்கன்னு ஒரு முறையும், பச்சை கலர் பாட்டில் மண்ணில் போட்டு வைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முறையுமே இந்த நாளில் கொடுத்துருந்தேன். இந்த ஒரு நாளை இந்த மாதிரி நான் நிறைய கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் பச்சை கலர் பாட்டில் வாட்டர்ல போட்டு மணி பிளான்ட் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வடக்கு பக்கத்துல, அதுவுமே சூப்பரா பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், முக்கியமான ஒரு மந்திரம், அந்த 2 மந்திரத்துல எது வேணா சொல்லலாம், 2மே சொல்றதுனால சொல்லலாம். ஓம் காத்யாயினி துர்காயே நமக, ஓம் காத்யாயினி துர்காயே நமக என்ற ஒரு மந்திரத்தினை நீங்கள் வந்து சொல்லிட்டு வர்றது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக வந்து அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஓம் திரிபுர சுந்தரியை நமக, திரிபுர சுந்தரியை நமக மந்திரம் கூட ரொம்ப ஈஸியா இருக்கும் எல்லாருக்கும். அது மாதிரி நீங்க வந்து சொல்லலாம் அந்த மந்திரத்தை சொல்றது. சென்னைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திருநீர்மலை நரசிம்மரை இந்த ஒரு நாளிலே நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் சென்று நீங்கள் வந்து வழிபட்டீர்கள் என்றால் ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரும். சந்தித்தீர்கள் என்றால் அப்படின்னு சொல்ல வந்தேன். சந்தித்தீர்கள் என்றாலுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரக்கூடியதா இருக்கும். சந்திக்கிறதுனா என்ன, அவங்க கூட நீங்க அந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கீங்க, அந்த அளவுக்கு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா நரசிம்மரோட கனெக்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். அது மாதிரியாக இருந்ததுன்னா அது வந்து நம்ம சொல்லவே வேண்டாம், அவர் பார்த்துப்பாரு என்ன ஒரு விஷயமாக இருந்தாலுமே. ஸோ கண்டிப்பான முறையில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தீங்கனாலே ஒரு ரொம்ப கூடிய விரைவிலேயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம், உங்களுடைய ஒரு பாடி லாங்குவேஜ்ல இருந்து உங்களை நீங்க கேரி பண்ணிட்டு எடுத்துட்டு போறதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து உங்களோட பண விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்திலுமே பெரிய மாறுதல் அப்படின்றத நீங்க கண்கூடாக காணலாம். நமசிவாய.